நீடாழி உலகத்து மறைநாளோடு ஐந்து என்று நிலைநிற்கவே வாடாத தவயபாமை முனிராசன் மகாபாரதம் சொன்னால் ஏடாக வடமேறு வெப்பாகை வங்கூர் எழுத்தானிதன் கோடாக எழுதும் பிரானைப் பணிந்து அன்பு கூறுவாமாறோ. என்ன திடீர்னு இந்த பாடல் என்று கேட்டால், இதுதான் மகாபாரதம் ஸ்ரீவில்லி பாரதத்திலே வருகின்ற முதல் பாடல், விநாயகரை வணங்குகிற பாடல். இந்த புதுவை அமிர்தா குரல் சார்பாக மோர்பந்தல் ஊட்டு நிகழ்ச்சியை நாம் இருக்கிறோம். என்னவென்றால், காரணம் திரௌபதி அம்மன் ஆலயத்தினுடைய திருவிழா. இதான் விநாயகர். இந்த விநாயகரை பற்றி தான் இப்போ பாடினார் யார்? ஸ்ரீவில்லிபுத்தி ஆழ்வார். அந்த கொடூர் என்ற என்னுடைய பாட்டி ஊரிலே அருள்மிகு திரௌபதி அம்மன் சமேத அருள்மிகு தர்மராஜா கோயில், இந்த கோயிலுடைய கரக திருவிழா என்று சொல்வார்கள். இந்த சக்தி கிரகம் சாமிகளுடன் வீதி உலா வருகிறது. அந்த காட்சியை இப்பொழுது பார்க்கிறோம். இது மிகவும் சிற்றூர் தான். என்னுடைய பாட்டி ஊர், எங்கள் அம்மா ஊர் இந்த கொடூர் புதுச்சேரி அருகிலே, திண்டிவனம் புதுச்சேரி இடையிலே இருக்கிற ஒரு சிறிய ஊர் தான் இந்த ஊர். இந்த விநாயகர் தான் யாச பகவான், யாச முனிவர் சொல்ல சொல்ல தன்னுடைய தந்தத்தால் தந்தத்தை உடைத்து மேருமலையை ஏடாக கொண்டு பாரதம் எழுதினார். இப்போ நெருப்பு திருவிழா நடைபெறுவதால் அந்த நெருப்பை மூட்டுவதற்காக விறகு கட்டைகள் இருக்கிறது. அந்த குழிகளை வைத்து அடுக்கி நெருப்பை மூட்டுவார்கள். அதையும் பார்க்கிறோம். இந்த சிற்றூரிலே சிறப்பானது ஒரு பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் தோன்றிய கோயில் இந்த கோயில். இதுதான் அந்த நெருப்பு மூட்டுகிற இடம். இதிலே தான் பக்தர்கள் நடப்பார்கள். அதை நான் இன்னொரு வீடியோவில் காட்சிப்படுத்துகிறேன். தேர் பக்கத்திலே தேர் இருக்கிறது, பக்கத்திலே அம்மன் கோயில் இருக்கிறது. இது ஒரு சிறிய கிராமம்தான். ஆனால் ஒரு பல நூறு ஆண்டுகளாக தினமும் மகாபாரதம் படிப்பார்கள் என்று சொல்கிறார்கள். இப்பொழுது இல்லை. இதை விநாயகப் பெருமான் இந்த ஆலயத்தினுடைய முகப்பு தோற்றம். அந்த வாசற்படியில் அமர்ந்து கொண்டு பாரதம் படிப்பார்கள். ஆனால் இன்னொரு ஆச்சரியம், பக்கத்திலே ஒரு இஸ்லாமிய கோயில் இருக்கிறது. அது ஏதோ இந்த கோயிலுக்கும் இஸ்லாமியருக்கும் தொடர்பு இருக்குது என்று நினைக்கிறேன். அதை விசாரித்து சொல்லுகிறேன். அதே போல இந்த தேர் பக்கத்திலே அர்ஜுனன் தபசு வில்லு. இந்த அர்ஜுனன் தான் நம்முடைய பாண்டு மன்னனுடைய குந்தி தேவியுடைய மகன். தர்மன், பீமன், அர்ஜுனன், அதே போல நகுலன், சகாதேவன். இந்த 5 பேருக்கு தந்தை பாண்டு மகாராஜா, அவருடைய மனைவி குந்தி தேவி, இன்னொரு மனைவி மாத்துரி. அந்த 5 பேர் தர்மன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவனுக்கு மனைவி திரௌபதி பாஞ்சாலி. அந்த பாஞ்சாலுடைய அர்ஜுனன் தான் வில்லை எடுத்து வில்லுக்கு விஜயனாக திகழ்ந்தார். அந்த அர்ஜுனன் தபசு நடைபெறுகிறது. அந்த நிகழ்ச்சியை பார்க்கிறோம். இந்த வில்லு இருக்கிற இடத்துல பார்க்கிறோம். இந்த அஸ்தினாபுரம் என்ற நாட்டை ஆண்டவர்கள் பாண்டவர்கள், கௌரவர்கள் என்று புராணம் கூறுகிறது. அது பிறகு பார்ப்போம். இந்த மோர்பந்தலுக்கு உண்டான ஆயத்த வேலைகளை செய்து புதுவை அமிர்தா குரல் யூடியூப் சார்பாக எங்கள் பாட்டி ஊரிலே மோர்பந்தல், நீர் மோர்பந்தல், வெயில் அதிகமாக இருக்கும் என்ற காரணத்தினால் மோர்பந்தலை ஒவ்வொரு வருடமும் வழங்குகிறோம். ஆனால் இன்று அந்த கூழ் ஊற்றிய பிறகு மழை கொட்டோ என்று கொட்டுகிறது. மழையில் நனைந்து கொண்டு தான் இந்த திருவிழாவை நடைபெறுகிறது. நாங்களும் இப்பொழுது மழையில் நனைந்து கொண்டு இருக்கிறோம். பாருங்கள், அந்த வீதி உலா வருகின்ற பொழுது மழை அந்த உற்சவர் நனையக்கூடாது என்பதற்காக அந்த மேலே அந்த உரம் பயன்படுத்திவிட்டு அதில் வருகிற அந்த கோணியை தார்ப்பாயாக தைத்து அந்த சுவாமியை மழையிலிருந்து காக்கிறார்கள். பாருங்கள், மழை, இந்த ஹெல்மெட்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள், தப்படிக்கிறவங்களாம். இந்த மழை வேண்டிதான் இந்த திருவிழா. ஆனால் திருவிழா முடிவதற்குள்ளே மழை கொட்டோ நிற்கிறது. 40 டிகிரி வெயில் இருந்த காலத்தில் திடீரென்று மழை. இதாங்க இறைவன் செயலா என்ன என்று புரியவில்லை, என்று எனக்கும் புரியவில்லை.
ஒவ்வொரு வீடாக அந்த சக்திகரம் செல்கின்ற பொழுது அது அந்த சக்திகரம் சுமந்து வருகிற அந்த நபருக்கு பாத பூஜை செய்கிறார்கள். கிராமத்து மழை பாருங்க, மழையில் நனைந்தபடி சாமி வீதி உலா. இந்த அர்ச்சனாபுரத்தை திருஜிராசன் தான் அண்ணன். திருஜிராசன் காந்தாரிக்கு 100 பேர் மகன்கள். அந்த பாண்டு குந்தி தேவி மாத்திரைக்கு 5 பேர் மகன்கள். இந்த இந்த 2 சகோதரர்களுக்கு ஏற்பட்ட சண்டை தான், போர் தான் மகாபாரதம். அந்த மகாபாரதத்திலே கண்ணன் தான் மெயின் ரோல். வில்லன் யாருன்னா சகுனி. சகுனி யாருன்னா காந்தாருடைய அண்ணன், துரியோதனுடைய மாமா. பாருங்க, இதான் தேர். அந்த அர்ச்சனாபுரத்தில் இருக்கிற அந்த பாண்டவர்களையும் கௌரவர்களையும் தெரிந்து கொள்ள வேண்டும். பீஷ்மர் தாத்தா, விதுரர் சித்தப்பா, துரோணர் வில்வித்தை கற்றுக் கொடுப்பவர், கிருபாச்சாரியார்னாக்கா அவர் இந்த கல்வி கற்றுக் கொடுப்பவர், சகனி மாமா, கர்ணன் நண்பன். அது குந்தி தேவனுடைய திருமணமாகறதுக்கு முன்னால் பிறந்தவர். குந்தி தேவியால் ஆற்றிலே விடப்பட்டவர் பெட்டியிலே வைத்து, அதன் பிறகு அவர் அந்த நாட்டுக்கே துரியோதனன் மன்னனாகிறான். பாருங்க, இந்த கரகம் வருகின்ற பொழுது பயபக்தியோடு அவரை அந்த பாத பூஜை செய்து வணங்குகிற காட்சியை பார்க்கிறோம். இந்த மழை இருந்தாலும் அவங்களுடைய கடமையை அவங்க செய்கிறாங்க. ஒரு சாமியாக அந்த கரகத்தை சுமந்து வருகிற ஒவ்வொரு வீடாக பாத பூஜை செய்கிற காட்சியை பார்க்கிறோம். கண்ணன் தேரோட்டியாக இருந்து அந்த குருஜோத்திர போரை நடத்துகிறார். நடந்து வெற்றி பெறுகிறார். அப்பொழுது அர்ஜுனன் தயங்குகிறான். அந்த தயங்குகின்ற தயக்கத்தை போக்குவதற்காக அர்ஜுனன் சொன்னதுதான், அர்ஜுனனுக்கு இறைவன் சொன்னதுதான் பகவத்கீதை. மனிதன் மனிதனுக்கு சொன்னது திருக்குறள், இறைவன் மனிதனுக்கு சொன்னது பகவத்கீதை, மனிதன் இறைவனுக்கு சொன்னது நம்முடைய திருவாசகம். இப்படி சிறப்பானது ஒரு நிகழ்ச்சியிலே நம்ம கலந்து ஒரு பெருமை தான். எல்லாம் வயசானவங்களும் பார்க்குறாங்க பாருங்க. இந்த கரகம் உள்ள வந்தவுடனே எல்லோரும் பயபக்தியாக வணங்குகிறார்கள். இந்த கோயில் மிகவும் பழமையான கோயில். ஒரு சிற்றூர். இப்பொழுது அந்த கரகம் அந்த ஆலயத்திற்கு முன்னால் வைத்து தரிசனம் செய்த பிறகு உள்ளே சென்றுவிடும். அடுத்தது ஒரு அரை மணி நேரம் கழித்து அபிஷேகம் நடைபெறுகிறது. ஏன்னா மாலை திருமணம் நடைபெற இருப்பதால் இந்த அபிஷேகத்துக்கு பாருங்க, அந்த சொந்த தெய்வத்துக்கு தெய்வமாக எல்லோரும் சேர்ந்து அந்த உறவினர்கள் எல்லாம் என்னுடைய மாமா பொண்ணு அந்த பஞ்சாமிரதம் ரெடி பண்ணுவதற்காக எல்லா வேலையும் செய்கிறது. எல்லோரும் அமர்ந்து கொண்டு அவரவர்கள் ஒரு வேலையை செய்து அந்த இறைவனுக்கு அபிஷேகம் செய்வதற்காக பஞ்சாமிரதம் ரெடி பண்ணுவாங்கள்ல, பழங்கள், தேங்காய், தேன் எல்லாம் போட்டு, வெல்லம் இதெல்லாம் போட்டு பஞ்சாமிரதம் ரெடி பண்ணுவார்கள். பழனிக்கு இப்போ சிறப்பு வாய்ந்தது பஞ்சாமிரதம். அந்த பஞ்சாமிரதத்தை வைத்து அபிஷேகம் செய்வார்கள். பால், தேன், இளநீ அபிஷேக தாங்க. நம்முடைய பெருமாள் 10 அவதாரம் எடுத்தார். மீன் அவதாரம், ஆமை அவதாரம், பன்றி அவதாரம், அதன் பிறகு நரசிம்ம அவதாரம், வாமன அவதாரம், பரசுராம அவதாரம், பலராமன் அவதாரம், ராமன் அவதாரம், கண்ணன் அவதாரம்.
அந்த கண்ணன் அவதாரம் தான் கல்கி அவதாரம் அடுத்தது. கண்ணன் அவதாரம் தான் இந்த பாஞ்சாலியை காத்து மகாபாரதத்திலே பொருளை வெற்றி கண்டு பகவத்கீதை சொன்னது. இந்த திருமணத்துக்கு பாருங்க, இவங்க நிச்சயமா எல்லார் வீட்டு எங்க உறவினர் வீட்டு திருமணம் எல்லாம் இப்படிதான் வேலை செய்வாங்க. செஞ்சு அந்த மேடையை அலங்காரம் செய்து இந்த அரசாணைக்காலே இந்த விளக்குகள்லாம் பொட்டு வைப்பது எல்லா பெரும்பாலும் எங்கள் திருமணத்தில் இவர்களெல்லாம் கலந்து கொள்வார்கள். அதே போலதான் இதையும் எனக்கு ஒரு மகிழ்ச்சி, அந்த ஆலயத்திலே சென்று இவர்கள் செய்வதெல்லாம் பார்த்து சிறு வயதிலே பார்த்திருப்பேன். அடிக்கடி அங்கு செல்ல முடியாத காரணத்தினால் இப்போது கிராமத்துக்கு செல்கின்ற பொழுது ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது. அந்த பச்சை துண்டு போட்டு இருந்தாலே ஒரு விவசாயி என்ற தோற்றம், ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகிறது. இதெல்லாம் பாருங்க. திருமணத்திற்கு உண்டான எல்லா விதமான இதுவும் ரெடி பண்ணிட்டாங்க. விளக்குக்கு பொட்டு வைப்பதிலிருந்து அந்த அலங்கார மண்டபம் இங்கே தான் வந்து சாமியை வந்து அபிஷேகம் பண்ணிட்டு அலங்காரம் பண்ணுவாங்க. அந்த பூ எல்லா ட்ரெஸ்லாம் போட்டு பூ மாலாம் வச்சு மிக பிரம்மாண்டமான அலங்காரம் பண்ணுற இடத்துல இருக்கிறோம். இங்கே ஒரு புதுசாக ஒரு வெங்கடாஜலபதி ஆலயம் சென்ற ஆண்டு துவக்கப்பட்டது. திருப்பதி பாலாஜி ஒரு கனவிலே வந்து அவர் ஒரு கோயிலை கட்டினார். இங்கே அம்மி மிதித்து அருந்ததி பார்ப்பாங்க சொல்லுவாங்கள்ல, அந்த அம்மி நம்ம திருமணம், நம்ம வீட்டில் நடக்கிற திருமணம், நமக்கு நடக்கிற திருமணம் போல் தான் அந்த இறைவனுக்கு நடந்த திருமணத்தை தான் நம்ம அப்படியே செய்கிறோம். இந்த அபிஷேகம் செய்ய வேண்டான பொருள், கும்ப கலசத்துக்கு நீர், கடைசியில் பால், தயிர், அபிஷேக தூள், இதெல்லாம் பாருங்க. அபிஷேகம் பண்ணுறாங்களா? ஓகே, இதுதான் ஒரு சிறப்பு. இந்த அபிஷேகத்தை நம்ம கண் கூடி வேண்டும். இது அபிஷேக தூள்னு இருக்கும், அதை வச்சு அபிஷேகம் பண்ணுவாங்க. அப்புறம் சந்தனம், அப்புறம் பஞ்சாமிர்தம், அப்புறம் பால், தயிர், இளநீ, அப்புறம் கும்பகலச நீர். சிறப்பு வாய்ந்த இந்த அபிஷேகத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு திரவியங்கள் ஊட்டுகின்ற பொழுது அங்கு தீபாவளி நடைபெறும். பயபக்தியோடு நாம் இந்த இறைவனை வணங்குகின்ற பொழுது நமக்கு எல்லாம் பெருமாளுக்கு அபிஷேகம், அர்ஜுனனுக்கு அபிஷேகம், பாஞ்சாலிக்கு அபிஷேகம், நம்முடைய விநாயகர் பெருமானுக்கு அபிஷேகம், இதெல்லாம் நம்ம வணங்குகின்ற போது நமக்கு ஒரு பஞ்சாமிரத்தை அபிஷேகம் பண்ணிட்டாங்க பாருங்க. அங்கே பஞ்சாமிரதம் ரெடி பண்ணாங்கல்ல, அந்த பஞ்சாமிரத அபிஷேகம், தேன் அபிஷேகம். மனதிற்கு நிம்மதி இறைவன் சன்னதி. இப்போ வெளியில் போய் சுற்றி பார்க்கணும், நல்ல இயற்கையான காட்சி, விவசாய நிலம், தேர், இது ஒரு ஏழை முத்துமாரி அம்மன் ஆலயம். பக்கத்தில் ஒரு சின்ன தீர்த்த குளம். பாருங்க, எங்கள் பாட்டி ஒரு பக்கத்தில் மயில் தினமும் வந்து அந்த அரிசி தானியங்களை வைப்பார்கள், சாப்பிட்டு விட்டு அமைதியாக இருக்கும் மயில். நம்ம உறவினெல்லாம் மகிழ்ச்சியாக பார்க்குறாங்க. நம்ம உறவினர் குழந்தைகளோடு சுற்றி வருகிற காட்சியை பார்க்கிறோம். அதேபோல் நிறைய கருத்துள்ள இது நம்முடைய பாரதம். இந்த பாரதம் என்பது
மனித குலத்தை திருத்துவதற்காக கண்ணபெருமான் நமக்கு அர்ஜுனனுக்கு சொன்ன கருத்து தான் 18 நாள் போரிலே அந்த அர்ஜுனன் சொன்னார். அந்த கருத்து தான் பகவத்கீதையாக மாறியது. கடமையை செய், பிரதிபலனை எதிர்பார்க்காதே. போர் என்று வந்துவிட்டால் யாரையும் பார்க்கக்கூடாது, வெற்றி தான் ஒரு குறிக்கோளாக இருக்க வேண்டும் என்று அதான் நம்முடைய கண்ணதாசன் மிக அருமையாக பாடினார். பாஞ்சாலி புகழுக்காக தன்கை கொடுத்தான், பாரத போர் முடிக்க சங்கை எடுத்தான், பாசமுள்ள பாண்டவர்க்கு பங்கை கொடுத்தான், நாம் படிப்பதற்கு கீதை எனும் பாடம் கொடுத்தான். பாஞ்சாலி புகழ், அந்த மானத்தை காக்கக்கூடிய தன்னுடைய கையால் சேலையை வர வைத்தான். துரியோதனன் சொன்னதை கேட்டு அந்த சேலையை உரிகின்ற போது தன் கையால் சேலை கொடுத்து காத்தான். பாரத போர் முடிக்க சங்கு எடுத்து ஊதனான். பாரத போர் தொடங்கியது. பாசமாக இருந்த பாண்டவர்களுக்கு பங்கை கொடுத்தான். நாமெல்லாம் உலகத்தில் இருக்கிற மக்கள் அத்தனை பேரும் திருந்த வேண்டும் என்பதற்காக நாம் படிப்பதற்கு கீதை என்னும் பாடம் கொடுத்தான். இது பாருங்க, இதுதான் நம்முடைய அந்த கண்ண பிரம்மான் மெயின் கேரக்டர் அவர் தான். 2வது சகுனி வில்லன். இப்படி சூதாட்டத்திலே அவர்கள் எல்லாம் நாடு கடத்தப்பட்டு அவர்கள் நிறைய துன்பப்பட்டார்கள். அவர்கள் இறுதியிலே வெற்றி கண்டார்கள். தர்மம் வெல்லும், தர்மமே வெல்லும் என்ற சிந்தனையை தெளிவுபடுத்தக்கூடியதுதான் நம்முடைய மகாபாரதம். அந்த மகாபாரதத்துக்கு உண்டான முக்கியமான கோயிலாக இந்த கோயில் இருக்கிறது. திரௌபதி அம்மன் தர்மராஜா சன்னதி என்பது சில இடத்தில் இருக்காது என்று சொல்கிறார்கள். இந்த தர்மராஜாவோடு திரௌபதி அம்மன் கோயில் சிறப்பு. இந்த கோயிலே இதெல்லாம் அர்ஜுனன் தபசு நிகழ்ச்சி நடைபெறும். அதில் பாரதம் படித்து அதுக்கு சில சடங்குகளை செய்வார்கள். அது இரவு நேரத்தில் நடைபெறும். இப்படி அந்த கிராமத்துடைய வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது நமக்கெல்லாம் நல்ல புத்தியை கொடுப்பதற்காக முன்னோர்கள் அமர்ந்து கொண்டு இந்த பாரதம் இப்பொழுது இல்லை, எல்லாம் விஞ்ஞான உலகத்தில் இருக்கிறோம். இப்போ பாருங்க, கல்யாணத்தில் சீர்வரிசை எடுத்து செல்வதை போல இங்கு சீர்வரிசை எடுத்து செல்கிற காட்சியை பார்க்கிறோம். அங்கே விநாயகர் கோயில் தானே, அந்த விநாயகர் தான் முக்கியம். மகாபாரதம் எழுதுவதற்கு விநாயகர் முக்கியம். நம்முடைய வீட்டிலே எந்த காரியமாக இருந்தாலும் ஒரு எளிமையான கடவுள், சாணியிலே வைத்தாலும் வந்து விடுவார், சந்தனத்திலே வைத்தாலும் வந்து விடுவார், மஞ்சளிலே வைத்தாலும் வந்து விடுவார், தங்கத்திலே செய்து வைத்தாலும் வந்து விடுவார், அருகம்பில் வைத்தாலும் வந்து விடுவார், இன்னும் விலை உயர்ந்த பொருள் வைத்தாலும் வந்து விடுவார். இந்த வரிசை பாருங்க, இந்த விநாயகர் கோயிலிருந்து வரிசை எடுத்து சொந்த உறவினர் இங்கே அங்கே வேற மாமன் மச்சான், அதை விட பொண்ணு வீடு மாப்பிள்ளை வீடு எல்லாம் என்று 2 பேராக பிரிந்து அவங்களுக்குள்ளே பிரித்து கொள்வார்கள். அது பரம்பரையாக வரும். அதுதான் அந்த பொண்ணு வீட்டு வரிசையை எடுத்து கொண்டு வருவார்கள். இதே நாமெல்லாம் கலந்து கொண்டுவதற்காக நம்ம பாட்டி ஊரிலேருந்து நாங்களும் அந்த வரிசை அந்த வீதி வரியாக வருகின்ற பொழுது ஒவ்வொரு வீடாக கலந்து கொள்வார்கள். இதெல்லாம் ஒரு இரவு நேரம். இந்த இரவு நேரத்தில் திருமணம் நடைபெறுகிறது. அப்புறம் விருந்து நடைபெறும். அப்புறம் திருமணத்தில் கலந்து கொண்டவர்கள் மொய் எழுதுவதை போல மொய் எழுதுவார்கள். இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் பாருங்கள். ஒருவரும் நடந்து கொண்டு வீதி வழியாக வருகின்ற பொழுது எல்லா வீட்டிலேருந்து அவங்கவுங்க அதில் ஜாயிண்ட் ஆகிடுவாங்க. எல்லாம் சென்னையிலேருந்து வரவங்க, புதுச்சேரி, திண்டிவனம், கடலூர், சிதம்பரம். இப்போ நாங்களும் அந்த அந்த இதில் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக எங்கள் பாட்டி ஊரிலேருந்து வீட்டிலேருந்து இப்போ அங்கே இடத்துக்கு செல்ல போகிறோம். அதில் ஜாயிண்ட் ஆகிடுவோம். அந்த வரிசை தட்டு வருகிற அந்த ஊர்வலத்தில் அக்காவோடு, தங்கையோடு, உறவினர்களோடு, நண்பர்களோடு நாம் இருக்கின்ற பொழுது நமக்கு ஒரு மகிழ்ச்சி தான். இந்த கோயில் அடைஞ்சு விட்டது.
அது சின்ன இடம் தான், இருந்தாலும் ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் ஆகும். எல்லோரும் வரவேற்கிற காட்சியை பாருங்கள். அதான் வரவேற்பாங்க, கோவிலுக்கு வாங்க. அந்த மண்டபத்தில் நம்ம வந்து வரவேற்போம்ல, அதே போல் அவங்க வரவேற்று அந்த வரிசை இருக்கும்போது வரவேற்பாங்க. சிறப்பு வாய்ந்த ஒரு ஆலயத்தில் எனக்கு ஒரு ஆசை, நானும் ஒரு செல்ஃபி எடுத்து கோயில் உள்ள வந்துட்டாங்க. ரெடியாக இருக்குது பாருங்கள். ஏற்கனவே நம்ம சொன்னோம், இப்போ எல்லோரும் ஆலயத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். திருமணம் நடைபெறுகிற நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறது. இப்போ அந்த மாப்பிள்ளை வீடும் பொண்ணு வீடும் அமர்ந்து கொண்டு இந்த பரியம் போடுறது, நிச்சயதார்த்தம் சொல்லுவாங்கள்ல, பரியம் போடுறது, இந்த மொய் எழுதுவது எல்லாம் இருக்கும். அதில் நம்ம திருமணத்தில் எப்படி கலந்துக்கிறோமோ அதே தான். இந்த மாலை மாற்றுகிற நிகழ்ச்சி, அப்புறம் அந்த விளக்கு ஏற்றுகிற நிகழ்ச்சி, இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது சோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமச்சிவாய என்று சொன்னார்ல திருநாகர சாமிகள். அதேபோல் இங்கே பாருங்கள், இந்த மாலை மாற்றுகிற நிகழ்ச்சி, இந்த அந்தணர் ஆடுகின்ற அந்த அற்புதமான காட்சியை மக்கள் எல்லாம் ரசிக்கிறாங்க. அவர்கள் வந்து அவருக்கு உண்டான ஒரு திறமையெல்லாம் அதை காட்டி மாலை மாற்றுகிற நிகழ்வு. நம்ம திருமணத்தில் மாலை மாற்றுவோம்ல, அதேபோல் இறைவனுக்கு இறைவிக்கும் மாலை மாற்றுகிற நிகழ்ச்சி. மிக அற்புதமான நிகழ்ச்சியாக இருந்தது. இதெல்லாம் பார்க்கின்ற பொழுது நமக்கு உண்மையிலே ஒரு சிறப்பு வாய்ந்த எல்லோரும் இந்த திருமணத்தில் கலந்து கொண்டால் திருமணம் ஆகாதவர்கள் திருமணம் ஆகும் என்று சொல்கிறார்கள். மாங்கல்ய பாக்கியம் கிடைக்கும், மாங்கல்யம் நினைத்து நிற்கும் என்று அங்கு சிற்றூரில் இருக்கிற அத்தனை பேரும் வந்து பக்கத்தில் இருக்கிற ஊர்களெல்லாம் வந்து இந்த திருமண நிகழ்வில் கலந்து கொள்கிறார்கள். இதெல்லாம் நம்ம எல்லா உறவினரையும் அங்கே சந்திக்கலாம். குலதெய்வம் நிறைய பேர் இந்த கோயிலுக்கு குலதெய்வக்காரர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் வருகிறார்கள். இப்படி எல்லாவற்றையும் பார்க்கின்ற ஒரு மகிழ்ச்சி தான். இப்படி ஒரு சிறப்பான ஒரு நடன நிகழ்ச்சி போல நடத்தினார்கள். அது இன்னும் நிறைய இருந்தது. அது கொஞ்சம் கொஞ்சம் தான் நம்ம எடுத்தோம். ஏன்னா இது கைபேசி எடுக்கின்ற காரணத்தினால் நீங்கள் எல்லாத்தையும் பார்க்க வர மாட்டீங்க. எல்லாம் கை தட்டி இறைவன் நினைத்து கொண்டிருந்தார்கள். ஐந்து பேருக்கும் 100 பேருக்கும் சண்டை, ஆனால் வென்றது 5 பேர். காரணம் இறை துணை, கண்ணன் துணை. இந்த பாம்பு நடனம் சொல்லுவாங்கள்ல, மிக அற்புதமாக இருந்தது. இன்னொரு ஆச்சரியம் பார்க்க போறீங்க. அவர் அந்த நாகஸ்திரத்தில் அந்த பாம்பு அந்த மியூசிக் கொடுக்குறாங்க பாருங்க. அந்த மியூசிக் கொடுக்குறவங்களுக்கும் ஆவேசமாக எல்லாம் ஆயிட்டாங்க. அந்த சிறப்பு வாய்ந்த ஒரு நடனமாக இது மாறியது. இந்த நாகம் எப்படி அந்த பாம்பு என்னென்ன செய்யுமோ அதே போல் அந்த தட்டு, அந்த மாலை தட்டை வைத்து அந்த காட்சியை நாம் பார்க்கின்ற போது உண்மையிலே பெரும் மகிழ்ச்சியாக இருந்தது.
2 நாகங்கள் ஒன்று சேர்ந்து ஆடுவதைப் போல நமக்கு தோன்றியது. இதெல்லாம் நாம் பார்க்க பார்க்க கண்கூடி வேண்டும். சிறப்பு. இந்த சிறப்பு வாய்ந்த இந்த கோயிலுக்கு சென்று இந்த 5 நாட்கள் அங்கேயே தங்கி அந்த திருவிழாவை காண்கின்ற பொழுது எனக்கு இந்த கிராமத்து மண் வாசனை மாறாமல் மதிக்கின்ற ஊர், நம்மை எல்லாம் துதிக்கின்ற ஊர் என்று கொள்வார்கள். நம்ம எல்லாம் மதித்து மிக அற்புதமான காட்சி. நாகம் எப்படி படம் எடுக்குதோ அதே போல் எடுக்குது பாருங்க. இதெல்லாம் ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு காட்சி. இதெல்லாம் ஒரு பெரிய பெரிய கோவில் நடக்கும், நம்ம நேரடியாக சென்று பார்க்க முடியாது. இந்த சிற்றூரிலே நாம் பார்க்கின்ற பொழுது நமக்கு உறவினரோடு பார்க்கின்ற பொழுது திடீர்னு ஒருத்தவங்க சாமி நாக பாம்பு போல் கோயில் உள்ள டான்ஸ் ஆடுறாங்க. அது ஃபுல்லாக எடுக்க முடியல, எனக்கே பயம் ஆகிடுச்சு. இந்த பூ சிறப்பு வாய்ந்த ஒரு ஆலயத்தில் இருப்ப மகிழ்ச்சி. இந்த சாமி தூக்குகின்ற பொழுது அந்த முன்னாடி தூக்கினாலும் பின்னாடி தூக்கினாலும் ஒரே புண்ணியம் வரும் என்று சொல்வார்கள். அதே போல் எங்கிருந்தாலும் அந்த எல்லைக்குள்ளே நாம் இருக்கின்ற பொழுது நமக்கு அந்த ஆற்றல் கிடைக்கும். இந்த கண்ணன் மெயின் பாத்திரம், சகுனி வில்லன் பாத்திரம். சகுனி காந்தாரியுடைய அண்ணன், திருதராஷ்டிரனுக்கு கண் இல்லை, அவன் தான் மூத்தவன். கண்ணில்லாத காரணத்தினால் பாண்டுவை அரசாள செய்கிறார்கள். அந்த கோபத்தால் வந்ததுதான் இந்த மகாபாரத போர். அதேபோல் இந்த அரசாணிக்கால்னு சொல்லுவாங்கள்ல, அரச மரம், அந்த மூங்கில் மரம், இதெல்லாம் வைத்து இந்த ஒதிய மரம்னு சொல்லுவாங்க. வச்சோன்னா டக்குன்னு துளுத்துரும். மூங்கில் மரம் வளர்ந்துட்டா 30 வருஷம் அது பூமியிலே இருக்கும். 30 வருஷத்துக்கு அப்புறம் மலர்னு வளரும். அது அவ்வளோ சீக்கிரத்தில் வெட்ட முடியாது. அரச மரம் எனி டைம் ஆக்சிஜன் கொடுக்கக்கூடிய மரம். இந்த 3 மரங்களையும் வைத்து அரசாணிக்கால் என்று சொல்வார்கள். இந்த அரசாணிக்கால் நடைபெறுகின்ற நிகழ்ச்சியை நாம் பார்க்கிறோம். இது ஒரு திருமணம் சடங்கிலே இந்த அரசாணிக்கால் என்பது மிக முக்கியமானது. அதே போல் அம்மி மிதித்து அருந்ததி பார்ப்பு என்று சொல்வார்கள், அதுவும் முக்கியமானது. இதுதான் சிறப்பு வாய்ந்த ஒரு திருமண நிகழ்விலே நாம் கலந்து கொண்டிருக்கிறோம். எல்லோரும் பாருங்க மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. இது நம் வாழ்நாளிலே கிடைத்த பாக்கியமாக எல்லோரும் இருக்கிறார்கள். இப்போது இந்த பொண்ணோடும் மாப்பிள்ளோடும் இந்த பரியம் போடுவாங்கள்ல, சந்தனம்லாம் பூசிக்குவாங்களா, அது நடைபெறுகிறது. நம்ம இதோ கலசம் யாகசாலை வைத்து அக்னி முன்னிலையிலே அருந்ததி பார்த்து திருமணம் செய்கிறான்ல, இது இறைவனுடைய திருமணம் தான் நம்ம வீட்டில் நடைபெறும். இது இறைவன் திருமணத்தை பார்க்கின்ற பொழுது நமக்கு ஒரு ஆனந்தம், மகிழ்ச்சி. அனைவரும் சிறப்பானது ஒரு திரு கல்யாண நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட மகிழ்ச்சியோடு நாம் இருக்கிறோம். இந்த நிகழ்வை நாம் பார்த்த மகிழ்ச்சி, இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த பாக்கியம், எல்லோரும் அந்த கீதை சொன்னதை போல கடமையை செய்வோம், இறைவன் கையில் ஒப்படைப்போம். கடமைக்கு ஏற்ற
ஊதியத்தை இறைவன் நமக்கு கொடுப்பார் என்று சொல்லி இந்த திருமண விழாவிலே கலந்து கொண்டு நாமும் தரிசிக்க இறைவன் நமக்கு நல்ல இடத்திலே தந்தமைக்கு இறைவனுக்கு கோடி நன்றி.